வணக்கம் ஸ்டூடெண்ட்ஸ். நீட் 2025 அதற்கான ஃபஸ்ட்டு வீடியோவை ஆர்கானிக் கெமிஸ்ட்ரிலேருந்து ஸ்டார்ட் பண்ணுறதுக்கு நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன். ஹாலோ அல்கேன்ஸ் அண்ட் ஹாலோ அரீன்ஸில் ரொம்ப இம்பார்ட்டண்ட்டாக ஃபஸ்ட்டு பார்க்க போகிறது டைப்ஸ் ஆஃப் ஹாலோ அல்கேன்ஸ். இதில் நம்ம 2 டைப் ஆஃப் ஹாலோ அல்கேன்ஸ் அண்ட் ஹாலோ அரீன்ஸை பிரிக்கலாம். ஒன்று sp3 கார்பன் அட்டாச் டு ஹாலோஜன், இன்னொன்று sp2 கார்பன் அட்டாச் டு ஹாலோஜன். ஸோ அதை பற்றி தான் இந்த வீடியோவில் நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம். இப்போ பாருங்கள், sp3 கார்பன் அட்டாச் டு ஹாலோஜன் அது 3 டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று ஹாலோ அல்கேன், அப்புறம் அலைலிக் ஹாலைட், பென்சைலிக் ஹாலைட். இந்த ஹாலோ அல்கேனை அல்கைல் ஹாலைடுன்னு சொல்லலாம். அதனால் அல்கைல் ஹாலைட், அலைலிக் ஹாலைட், பென்சைலிக் ஹாலைட். இந்த 3லையும் இந்த ஹாலோஜன், இந்த எக்ஸ் குரூப்புங்கிறது ஹாலோஜன். இட் மேபி ஃப்ளூரினாக இருக்கலாம், குளோரினாக இருக்கலாம், புரோமினாக இருக்கலாம், அயோடினாக இருக்கலாம். இந்த ஹாலோஜன் sp3 கார்பனோட அட்டாச் ஆகிருக்கும். இந்த ஹாலோ அல்கேனை அகெயின் நம்ம பிரைமரி, செகண்டரி, டெர்ஷரி அப்படின்னு குறிக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிளுக்கு எதை பேஸ் பண்ணி அப்படிங்கிறத பார்த்தீங்கன்னா, இப்போ கார்பன் இருக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த கார்பனோட வேலன்சி என்னது? 4. அதாவது அது கூட 4 அதர் எலிமெண்ட்ஸ் இல்லாட்டினா அதர் காம்பவுண்ட்ஸ், அதர் ஆட்டம்ஸ் கம்பைன் ஆகிருக்கலாம். இப்போது 2 ஹைட்ரஜன் இருக்குது. இப்போ அடுத்தது 3வது ஹைட்ரஜன் இருக்குது. ஆனால் இப்போது ஒரு ஆர் குரூப் அட்டாச் ஆகிடுச்சுன்னா இந்த கார்பன் பிரைமரி அப்படின்னு சொல்லிட்டோம். இப்போ அதே இது செகண்டரி கார்பனுக்கு நம்ம என்ன பண்ணுவோம்? இதே தான் சேம். இப்போது இங்கே ஒரு ஆர், இங்கே ஒரு ஆர். ஆருங்கிறது அல்கைல் குரூப்பு. அது மீத்தேலாக இருக்கலாம், இல்லாட்டினா ஈத்தேலாக இருக்கலாம், ஏதாவும் இருக்கலாம். ஸோ 2 ஆர் இருந்ததுன்னா இது செகண்டரி. இப்போ டெர்ஷரி எப்படி எழுதலான்ட்டு உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் இல்லையா? 3 ஆர் இருக்கும், ஒரே ஒரு ஹைட்ரஜன் ஆட்டம் இருந்ததுன்னா அது டெர்ஷரி. இப்போ அடுத்த எக்ஸாம்பிள், இது ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்ட், அலைலிக் ஹாலைடு. மோஸ்ட் ஆஃப் த டைம் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகுறது இந்த அலைலிக் ஹாலைட்ஸில் தான். பட் ஒரு சூப்பர் குயிக் ஒரு ஈஸி ஒரு டிப்ஸை சொல்கிறேன் பாருங்கள். இந்த அலையில் எத்தனை எல் இருக்குது பாருங்கள். 1 2 3. ஸோ sp3 கார்பன் இருக்குது இல்லையா? ஸோ sp3 கார்பனுக்கு அலைலிக் ஹாலைட்ஸில் sp3 கார்பனோட தான் ஹாலோஜன் ஆட்டம் அட்டாச் ஆகிருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிளுக்கு இந்த இதில் பாருங்கள். ஸோ ஒரு பென்சின் கண்டெய்னிங் காம்பவுண்ட்ஸ் இருக்குது. அதோடு நீங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு டபுள் பாண்ட் இருக்குது. ஆனால் இந்த கார்பன் இருக்குது இல்லையா? இந்த கார்பனில் இது ஒரு சைக்ளோஹெக்ஸீன். ஓகே, இந்த கார்பனில் ஹாலஜன் அட்டாச் ஆகிருக்கிற இந்த கார்பன் sp3 கார்பன். அதனால் அலை ஹாலைடில் நீங்கள் ஈஸியாக நினைவு வச்சுக்கிறதுக்கு 3 எல் இருக்குது. அதனால் sp3 கார்பனோட ஹாலஜன் ஆட்டம் அட்டாச் ஆகிருக்கும். அடுத்ததுக்கு வருவோம் பென்சைலிக் ஹாலைட்ஸ். ஸோ ஒரு பென்சைல் குரூப் இருக்கணும். தட் மீன்ஸ் பென்சில் குரூப்பு, பென்சின் குரூப். ஆனால் அதில் ஹாலஜன் sp3 கார்பனோட அட்டாச் ஆகிருக்கணும். ஸோ அதனால் CH2AX. அதுதான் இந்த 3 தான் sp3 கார்பன் வித் ஹாலோஜன். இப்போ அடுத்த டைப்புக்கு போயிடுவோம், sp2 கார்பன் வித் ஹாலோஜன். அதை 2 டைப்பாக பிரிக்கலாம். ஒன்று வினைலிக் ஹாலைட், அனதர் ஒன்று அரைல் ஹாலைட். நான் சொன்னேன் இல்லையா, பொதுவாக 2 டைப் ஆஃப் கொஸ்டின்ஸ் டைப் ஆஃப் ஹாலோ அல்கேன்ஸை பற்றி கேட்கலாம். ஒன்று அலைலிக் ஹாலைடு, இன்னொன்று வினைலிக் ஹாலைடு. இந்த 2 ஸ்டூடெண்ட்ஸ்க்கு எப்போவுமே ஒரு மாதிரி கன்ஃபியூஸாக தான் ஆகும். நான் அதுக்கு தான் நான் சொன்னேன், அலைலிக் ஹாலைடில் 3 எல் இருக்கனால sp3 கார்பனில் தான் ஹாலோஜன் அட்டாச் ஆகிருக்கும். ஸோ வினைலிக் ஹாலைட் அப்போது sp2 கார்பனில் தான் ஹாலோஜன் அட்டாச் ஆகிருக்கும்னு நீங்கள் ஈஸியாக நினச்சிக்கிடலாம். இப்போ இங்கே பாருங்கள், அடுத்து ஒரு சைக்ளோஹெக்ஸீன் இருக்குது. இந்த சைக்ளோஹெக்ஸீனில் இந்த கார்பன் sp2 கார்பன், இந்த கார்பனும் sp2 கார்பன் தான். ஸோ ஹாலஜன் ஆட்டம் sp2 கார்பனோட டைரெக்டாக அட்டாச் ஆகிருக்கு. ஸோ இதனால் நீங்கள் என்ன நடக்குதுன்னு நினைக்கிறீங்கன்னா, இந்த எலக்ட்ரோநெகட்டிவிட்டி டிஃப்ரென்சஸ்லாம் ரொம்ப ஜாஸ்தி இருக்கும். ஹாலஜனுக்கும் ஆக்சுவலாக எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஜாஸ்தி, டபுள் பாண்ட் இருக்கும்போதும் எலக்ட்ரோநெகட்டிவிட்டி ஜாஸ்தி. அப்போ அதனுடைய கேரக்டர், அதனுடைய ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாமே சேஞ்ச் ஆகும். ஸோ அதை தான் நம்ம இங்கே ரொம்ப ரொம்ப கவனமாக பார்க்க வேண்டியதாக இருக்கும். அடுத்தது அரைல் ஹாலைட்ஸ். ஸோ அரைல் ஹாலைட்ஸுங்கிறது பென்சீன் தான். இந்த பென்சீனில் டைரெக்டாக என்ன இருக்கும்? ஹாலஜன் sp2 கார்பன். எல்லாமே sp2 கார்பன், sp2 கார்பன். ஸோ அந்த sp2 கார்பனோட ஹாலஜன் டைரெக்டாக அட்டாச் ஆகிருக்கும். ஸோ CH3 குரூப் ஒன்று தனியாக இருக்குது. பட் நம்மளுக்கு இங்கே என்ன இருக்கணும்னா, இப்போ குளோரோ இல்லாட்டினா ப்ரோமோ, பென்சின் இதெல்லாமே அரைல் ஹாலைட்ஸ் கீழே டைரெக்டாக வந்துடும். அதை ஹாலோ அரின்னு சொல்லுவாங்க. இதை எப்படி நம்ம அல்கைல் ஹாலைன்னு சொல்கிறோமோ இதை அரைல் ஹாலைன்னு சொல்கிறோம். இதுதான் ஸ்டூடெண்ட்ஸ் ரொம்ப இம்பார்ட்டன்ட் டைப்ஸ் ஆஃப் haloalkanes and haloarenes.
ஸோ இன்னொரு தடவை நம்ம டெக்ஸ்ட் புக்கில் இருக்கிறத ஒரு தடவை பார்த்துடலாம். ஸோ இங்கே பாருங்கள், alkyl halides, halo arides, ஸோ பிரைமரி, செகண்டரி அண்ட் டெர்ஷரி. அலைலிக் ஹாலைட்ஸ் பாருங்கள், அலைலிக் ஹாலைட்ஸில் உங்களுக்கு தெரியுதா? ஸோ அதில் வந்து நம்மளுக்கு வந்து என்னெல்லாம் வருது, ஹாலஜன் வந்து sp3 கார்பனோட டைரெக்டாக அட்டாச் ஆகிருக்குது. அடுத்தது பென்சைலிக் ஹாலைட்ஸ். இந்த பென்சைலிக் ஹாலைட்ஸில் வந்து ஹாலஜன் வந்து sp3 கார்பனோட அட்டாச் ஆகிருக்குது. அடுத்தது பாருங்கள் வினைலிக் ஹாலைட்ஸ். ஸோ இந்த வினைலிக் ஹாலைட்ஸில் அவங்க கொடுத்துருக்கிற எக்ஸாம்பிளில் பாருங்கள் sp2 கார்பன் இருக்குது. ஸோ ஹாலஜன் வந்து அங்கே டைரெக்டாக அட்டாச் ஆகிருக்குது. அரைல் ஹாலைட்ஸில் ஹாலஜன் வந்து டைரெக்டாக sp2 கார்பனோட அட்டாச் ஆகிருக்கு. ஸோ இதெல்லாம் வந்து எதனாலனா ரியாக்ஷன்ஸ் நம்ம வந்து படிக்கும்போது இந்த டைப் ஆஃப் ஹலோ அல்கைன்ஸ் ஹாலோஜன்ஸை தெரிஞ்சுக்கிட்டோம்னா நம்மளுக்கு ஈஸியாக நம்ம எல்லா விதமான டைப் ஆஃப் ரியாக்ஷன்ஸை வந்து எழுத முடியும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.